லக்ஷ்மி, நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும். அம்மா பால் அங்கன வைடி. ஐ பணியாரம். சாமி கும்பிட வச்சிருக்கல, அத போய் எச்சி பண்ண பாக்குறியே. சாமி கும்பிட வரைக்கும் பல்ல படக்கூடாது. சாப்பிட்டா என்னம்மா தப்பு? என்ன தப்பா? சாமி கண்ணை குத்திரண்டி. சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா. படாதடி. ஐயோ, உன்னை உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர. இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள்ள வேற தேடுறாங்க. பாவம் அந்த மாப்பிள்ள. கையை வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரண்டி. போற இடத்துல இந்த மாதிரி இறக்க மடக்கா பேசுன வளர்ப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுங்க என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க, தெரியுதா? போய் உன் அண்ணனை எழுப்பு. பாவ ராசா, ராத்திரியும் பவனுமா வேலை தேடி அழுச்சு போய் படுத்து கிடக்குறான். அவனுக்கு பணியாரம்னா கொல்ல பிரியம். பணியாரமா? அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன்னு சொன்னேன். சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட நேரமாச்சு. சம்பவம் வடக்கே எதுமா? இதுதான் வழக்க. வடக்கே இதுதானா? வடக்கே தலை வச்சு படுக்காதனாலதான் கெட்ட கெட்டகனமா வருது. ஐயோ செம்பகம், நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், என்ன விட்டுரு. அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு. வடக்க தலை வச்சு படுத்தா என்னவா? மூளை வளராம போயிடும். எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு. மண்டைய பத்தி எவ்வளவு புரிச்சுன்னு பெந்திரிக்க போறியே இல்லையா? முடியாது. அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா எப்போ? இன்னைக்கு எந்த சாமிக்கு பூஜை? பூவாயம் இருக்குமா? நம்ம பரம்பரையில 3 தலைமுறையா பொட்ட பிள்ளைகளே தங்கறது இல்லை. அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா? ஏப்பா, இந்த பணியாரம்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம்? திங்கிறது தண்டச்சோறு. அப்பா, எலுமிச்சை பழம் கருகமணி எதுக்கு வைக்கிறாங்க? கன்னி பொண்ணுங்க செத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க. ஆமா, கன்னி பொண்ணு செத்துட்டா கருகமணியும் எலுமிச்சம்பழம் வச்சு கும்பிடுறீங்க. ஒரு கன்னி பெண் செத்துட்டா களி உருண்டையும் கருவாட்டு குழம்பும் வைப்பாங்க. அது கூட நல்லா தருவாங்க. அட சும்மா இருங்க. சாமி கும்பிடுற நேரத்துல தலன்னு பேசிக்கிட்டு பேசாம சாமி கும்பிடுங்க. அருமை பிள்ளை கிட்ட சொல்லு, மூஞ்சிய பாரு. அதா பூவாயம்மா, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை குடுமா தாயே. மாவளாசனா இரு. எனக்கு பத்து ஏங்க என் பிள்ளைய சும்மா கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? பாவம் என் ராசா, இப்பதான் ஊத்தி வச்ச கருப்பட்டி வெட்டு மாதிரி இருக்கா என் கண்ணு. நீ தின்னுப்பா. இந்தாங்க, நீங்களும் உங்க அருமை மகளும் எடுத்துக்குங்க. டேய், அதுங்க ரெண்டுத்தையும் பாத்தியா? நல்ல வெள்ளை உழுவ மாதிரி. சரி சரி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும். இன்னைக்கு நாள் நடுக, வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க. நீ வாராசா? என்னக்கா இந்த பணியாரம்? பணியாரமா? இவ்வளவு எனக்கா? உனக்கு அம்மா கொடுப்பாங்க. இத போய் அங்க கொடு. அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. என்னடா சித்தா, என்ன மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற? பண்ணபுரத்துக்கார மாட்டுக்கு ஒரு ரசனை உண்டு, அதனாலதான் பாட்டுக்கு பால் கறக்குது. நமக்கு தான் எந்த ரசனையும் இல்லையே. ஏய், பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா, மனுஷன் ஏமாற மாட்டான். அப்படி சொல்லாதீங்க. மாடு சாமி மாதிரி. இந்த மாடு சாமியோ? மாடு என்னைக்குமே சாமி தான். நம்மள பெத்த ஆத்தாளுக்கு 2 மாறு, ஆனா பசுவுக்கு 4 மாறு. ஏன்? போய் மாட்டாஸ்பத்திரியில கேள்றா கிறுக்கா. இந்த நக்கலா பேசுறதானே வேணாங்கிறது. தெரியலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுப்பா. ஏன் தெரியுமா? அது பெத்த கண்ணுக்குட்டி கொடுக்குற 2 மாறு, நம்மள மாதிரி அனாதைங்களுக்கு கொடுக்குறதுக்கு 2 மாறு. அதனாலதான் அதை காமதன்னு சொல்றாங்க. நீ அனாத பேடா, எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்ன சேர்த்து பேசிக்கிறவன். மாட்டு பாலை குடிச்சு வளரும் போது இந்த பேச்சு பேசுறிய. உங்க ஆத்தா பாலை குடிச்சிருந்தீங்கன்னா இந்த பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அனாதன் மட்டும் சொல்லாதீங்க. என்னென்ன மாட்டுக்குடியா பேசிட்டு இருக்க? என்னடா
அண்ணன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆஹா. இந்த பொதுமுக்கார பயல்களே ரொம்ப குசுமுக்கார பயல்க. கொஞ்சம் நேரம்னா நம்மளே கறந்து வாங்கி போருக்கு. நான் வரப்பா. டேய் என்னடா அது? அது கொடுத்துச்சு. அது கொடுத்துச்சுன்னு தினமும் ஏதாவது தர்ற, ஆனா அதை பார்க்க முடியலையே. பண்ணையார் மாவளாச்ச அவ்வளவு சுலபமா பாத்திர முடியுமா? எங்க ஐயா பொத்தி பொத்தி வளர்க்குறாரு. சரி சும்மா நை நைன்னு பேசிக்கிட்டு இருக்காம சூடாறதுக்குள்ள பணியாரத்தை சாப்பிடு. எனக்கு என்ன? இந்தா. யசுவராஜ் ஒரு காப்பி ஓடு. அட நீ வேற பாலே இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளுகிள்னு போட்டுவிலாக்கா. காலையில பணியாரம் சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு வரட்டி போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கொடு. என்ன தயக்கற? காலங்காலத்துல கடை மாதிரி வந்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது விடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்துவம் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனியாண்டி சிறுவமா வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல 2 சுரங்கமே வச்சிருக்க. வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க. உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மகன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையார் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும்ல. ஆமா, வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கீங்களா? 2 இடத்துல வேலை பார்த்திருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுவிட்ச். இந்த சுவிட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டேங்க. அன்னைக்கே என் வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிட்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிட்ச போடும்போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லைங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. கொலை கொலை. உங்க தும்மா துண்டு தையக்கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி ஊத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய இடத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்டேன். உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு. உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளிமலை சாரலிலே வீட்டிற்கும் வேளாவர அச்சதிக்கு. ஏயா, பால் வாங்கிட்டு வர எவ்வளவு நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்க. நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே. செய்யுங்களா வேலையை. டேய் மூதேவி, காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு இருக்கியடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்லு வளர்க்கிறேன். அதுவும் முடிக்கல உனக்கு? ஆமா, இன்னைக்கு விளக்கினா விளங்கி போயிடுவேன். போடா முண்டம் முண்டம் தண்டச்சோறு போடா. என்ன சொல்ற? உங்களை சொல்லல தம்பி, இந்த பயலுகளை சொல்ற. அதான பார்த்தேன். ஊர்ல எவனை தண்டை சொல்றனாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. இல்ல, நீயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? கூப்பிட்டா நான் வரமாட்டேன். நகந்து உட்கார்றா, நகந்து உட்கார்றா. சின்ன வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட கைடா இது. கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ? எண்ணெய்க்கு இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சுக்கிறான். எடுத்த எடுப்புல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான். தலையில விட்டு அதான்டா சூடு குறையும். சின்ன வயசுல இருந்து உனக்கு சோறு போட்ட கைடா இது. தலசையை விட்டு டவுசர் போட்ட கைடா இது. பெருசா எண்ணெய் தேய்ச்சுக்கிறான். எண்ணெய் ஏண்டா நான் பாட்டு கிழவும் புலம்பிட்டே இருக்கிறேன், பேசாம இருக்கிறிய? ஏயா, ஏதாவது தப்பா பேசிட்டுனா அழுகுற? இல்லைங்கய்யா, என்ன பெத்த ஆத்தா உசுட இருந்தா கூட எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதை நினைச்சு அழுதுட்டேன். கடவுள் எனக்கு ஒரு புள்ளைய கொடுக்கல. அந்த குறைய நீதாண்டா தீர்த்து வச்சு. நமக்குள்ள இருக்கிற பாசம் எண்ணெய் இல்லடா வழுக்கிட்டு போக. கண்ணு நல்லா மூடிக்க. நில்றா, உடம்புல சட்டைய போடுறா. எதுக்குடா கழுத்துல கட்டிட்டு திரியுற? அது என்னமோங்கய்யா, இப்படியே போட்டு பழகி போச்சு. சரி, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். டேய், வயல்ல நல்லா தண்ணி பாஞ்சிருக்கான்னு பாரு. வரும்போது முகட நல்லா மிதிச்சிட்டு வா, தெரியுதா? சரி சரி. இலே,
எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருக்கிற பழைய சோறு சாப்பிடாத. மத்தியானம் வரும்போது சுடுகஞ்சி எடுத்துட்டு வர. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.